ஸோ ஃபைனல் வாரத்தில் என்னடா பரபரப்பாக இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் ஒவ்வொரு பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கும் ஒரு பரபரப்பான ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டே வந்து பிக் பாஸே வந்து கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்ன டாஸ்க்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுற மக்களே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள என்னன்னா வந்து இன்னைக்கான டாஸ்க் என்னென்னா, ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் அதாவது மற்றவங்களோட ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் எந்த வகையில் வந்து டிஃபர் ஆகுறீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜியால் நீங்கள் அவங்கள வந்து வின் பண்ணுறீங்க அப்படின்றத ஒவ்வொருத்தராக வந்து பிளாஸ்மா டிவி முன்னாடி வந்து சொல்லணும்னு சொன்னது. அதுதான் வந்து டாஸ்க்கு. ஸோ முதல்ல வந்து தினேஷ் ப்ரோ என்ன சொன்னார்னா, அவர் வந்து இது வரைக்கும் வந்து எந்த பேகேஜையும் வந்து நான் வச்சிடல, யாராக இருந்தாலும் நான் மூஞ்சிக்கு நேராக போய் பேசிடுவேன். அர்ச்சனாவும் வந்து இதே மாதிரி அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தப்போ இவ்வளோ பேசுகிறவங்க எப்படி அவங்க வந்து அவ்வளோ வந்து இன்னசென்ட்டாக இருந்தாங்க, ஸோ அது வந்து ஒரு நடிப்பாக தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வந்து அர்ச்சனாவை வந்து தாக்குனார். ஸோ அதுக்கப்புறம் வந்து விஜயையும் விஷ்ணுவையும் மணிவையும் எனக்கு வந்து மணிக்கிட்ட ஒரு விஷயம் நான் சொன்னேன்னா அது வந்து வெளியில் போகாது, அந்த அளவுக்கு வந்து ட்ரஸ்டபுளாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி வேணால் அவர்கிட்ட பேசிக்கலாம். ஸோ அதை விட வந்து அவர் வந்து ரவீனா பின்னாடி போனது தான் வந்து அவரோட வெற்றிக்கான ஒரு வழின்னு அவர் நினச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதை வந்து எனக்கு வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது அந்த வகையில் நான் எந்த பேராலையும் வந்து இன்றைக்கி நான் வந்து அவர் பின்னாடி போகல. ஸோ அதுதான் வந்து என் வெற்றிக்கு காரணமாக இருக்கும், அது என்னோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி மணியை வந்து சொன்னார். ஸோ அப்புறம் விஜய் வந்து ஸ்ட்ரைட்டாக அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து எனக்கு வீக்கெண்ட் அதாவது வைல்டு கார்டு என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நான் பிக் பாஸில் இருக்கிற ஒவ்வொரு எபிசோடாக பார்த்தேன். அப்போ நான் பார்த்த வரைக்கும் நீங்கள்லாம் ஒன்றுமே பண்ணலை, வெறும் சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லாம் ஒரு சர்க்கிள்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்பப்போ ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறீங்க, அப்போ வந்து டிஆர்பி உங்கள் மேலே வருது, ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறீங்க, திருப்பி வெளில போயிடுறீங்க, இப்படியே தான் இருக்கே தவிரன்னு சொன்னதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. எப்போ தான்டா முடிப்பீங்க, நான் அவங்க ஆல்ரெடி வந்து வெளில போயிட்டு திருப்பி உள்ளே வந்து பேச வரப்போ அவங்க வந்து ஒரு ரிவெஞ்சாக வந்து எல்லாத்தையும் எடுத்தாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு வந்து தினேஷ் வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கமெண்ட் கொடுக்க போகிறீங்க, அடுத்தவங்களுக்கு ரிப்ளை கொடுக்க போகிறீங்கனாலாம் வந்து பேசாதீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன அது மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் வாக்குவாதம் ஹெவியாகி போச்சு. ஸோ அப்படி ஹெவியானதப்போ வந்து அர்ச்சனா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அண்ணனா பழகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் இனிஷியேட் பண்ணப்போ நீங்கள் வந்து திருப்பி என்னை வந்து ஒரு ரிப்ளை கமெண்ட் கொடுக்குறப்போ நான் உங்களோட 2 ஸ்டெப் பின்னாடி வந்துடுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு உங்ககிட்ட வந்து ஒரு விதமான ஒரு பாசமே கிடைக்கல. ஸோ இந்த வீட்டில் வந்து நான் ஒரு ஆளை தான் தேட பார்த்தேன், அதாவது எனக்கு சப்போர்ட்டாக எனக்கு வந்து பேக்கப்புக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தர் பர்சனை வந்து தேடணும்னு நான் பார்த்தேன். பட் அது வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இன்றைக்கி ஃபினாலே வர வந்துருச்சு, இப்போவும் வந்து எனக்கு அது கிடைக்கல, அதனால நான் வந்து ரொம்பவே டிஸ்அக்ரியாக இருக்கேன். அவங்க பேச வரப்பே வந்து தினேஷ் வந்து ரொம்ப பேசுனதுனால வந்து 2 பேருக்கும் வந்து வாக்குவாதம் ரொம்ப ஹையாகி, நீங்கள் வந்து நான் பேசினா உங்களுக்கு என்ன பயமா, இல்லை நான் எதனா ஒன்று சொல்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் என்ன பயப்படுறீங்களா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, தினேஷ் நீங்கள் பேசினா நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு பேச, விஷ்ணு மணியும் 2 பேருமே பார்க்க, ஸோ மணி வந்து கீழே செருப்பு எடுத்து பார்க்கும்போது அர்ச்சனா அதை பார்த்துட்டு, ஓ இப்போ நான் செருப்பால் அடிப்பேன்னு நீங்கள் சொல்ல வரீங்களான்னு வந்து கேட்க, ஒரே வந்து ஃபைட் ஹெவியாக முத்திருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வகையாக வந்து அர்ச்சனா வந்து திருப்பி காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு வழியாக ரொம்ப ஹைட் டோனில் நீங்கள் பண்ணது எனக்கு இதெல்லாம் செட் ஆகலை, இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு ஓப்பன் மைண்டாக சொன்னது இன்றைக்கான ஒரு பரபரப்பான விஷயம். ஸோ நீங்கள் 24/7 பார்த்துருந்தீங்கன்னா அர்ச்சனா இன்னைக்கு பேசின விதமும் அர்ச்சனா இன்னைக்கு சொன்ன விஷயமும் கரெக்டாக இல்லைன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க. ஸோ பாய் மக்களே.